வெல்கம் டு தேவசேனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றிங்க. என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரஸ்ட்டு கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மார்பக புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது மார்பக புற்றுநோய்ன்றது இன்றைக்கி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நம்பர் 1 பிளேஸில் இந்தியாவில் இருக்குது. இந்த மார்பக புற்றுநோய் எப்படி வருது, அது ஹெரிடிட்ரியாக வருது, மார்பக புற்றுநோயை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதோட அறிகுறிகள் என்னென்ற பார்க்கலாம். அதாவது மார்பக புற்றுநோய் பற்றி இப்போ நீங்கள் வீட்டிலேயே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். குளிச்சுட்டு நீங்கள் கண்ணாடி முன்னு நின்று 2 பக்கமுமே ஃபிங்கர்ஸை வச்சுட்டு நீங்கள் வெளியிலேருந்து இப்படி உள்ள வரைக்கும் நீங்கள் தடவி பார்க்கலாம். அதாவது கட்டி மாதிரி இருக்குதா, லம்ஸ் இருக்குதா, உருண்டு ஓடுதா, அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது நீங்கள் சைஸ் அண்டு ஷேப்பு, அதாவது பிரஸ்ட் சைஸும் ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது பெருசு சிறுசு அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணலாம். மூணாவது என்ன அறிகுறினா, அந்த மார்பக சைடு பிரஸ்ட் கேன்சர் இருந்ததுன்னா அது ஆரஞ்சு கலர் தோல் ஆரஞ்சு கலராகவோ அல்லது சிவப்பு நிறத்துலேயோ காணப்படலாம். நாலாவது என்ன அறிகுறினா, நம்ம பால் கொடுக்காத நேரத்துலையும் அந்த முளைக்காம்புலேருந்து, அதாவது நிப்பிலேருந்து ரெட் கலர்லேயோ அல்லது ஒயிட் கலர்லேயோ கசிவு ஏற்படலாம். நீர் கசிவு இருக்கலாம். எது இருந்தாலும் டேஞ்சரஸ் சைன்ஸு, கேன்சருக்கு உண்டான அறிகுறின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது என்ன இருக்குன்னா, அதாவது பிரஸ்ட் இன்வெர்டட் நிப்பிளாவோ கிராக்டு நிப்பிளாவோ இருக்கலாம். இதுவுமே புற்றுநோய்க்கான அறிகுறின்னு சொல்கிறாங்க. ஆறாவது என்ன இருக்கலாம்னா, நம்ம பிரஸ்ட் கேன்சர் இருந்ததுன்னா அந்த நிப்பிள் பகுதி, அதாவது ஆக்சிலா பகுதியில் உள்ளே லிம்ஃப் நோட்ஸ், குட்டி குட்டி லிம்ஃப் நோட்ஸ் நெறி கட்டுற மாதிரி கூட இருக்கலாம். இது எல்லாமே கேன்சருக்கு உண்டான அறிகுறிங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு டெய்லி நீங்கள் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தது, இந்த கட்டி வலியோடையும் இருக்கலாம், வலி இல்லாமலும் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி அறிகுறி எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் உடனே சர்ஜனோ அல்லது கைனகாலஜிஸ்ட்டோ மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது நல்லதுங்க. இந்த பரிசோதனை இப்போ அரசு மருத்துவமனைலாம் மேமோகிராம் பரிசோதனை செய்கிறாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு பரிசோதனை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கூச்சப்படாமல், பெண்கள் இப்போல்லாம் கூச்சப்பட்டுட்டு வெளியிலையும் சொல்ல மாட்டுறாங்க, கணவர்கிட்டையும் சொல்கிறதில்ல, இல்லை அம்மாக்கிட்டையும் சொல்கிறதில்ல. இந்த மாதிரி கூச்சப்படாமல் நீங்கள் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.